ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை ஈட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்ல சைட் டிஷ்ங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முட்டை குருமா பண்ணுறதுக்கு 7 வேக வச்ச முட்டை எடுத்திருக்கேன். முட்டையை சுற்றி இந்த மாதிரி எல்லா பக்கமும் கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலா உள்ளே போகும். எல்லா முட்டையிலையும் இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அது கூட 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு கொஞ்சம் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட வேக வச்ச முட்டையை சேர்த்துடலாம். ஒரு நிமிஷத்துக்கிட்ட குறைவான தீயில வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மசாலா முட்டையோட எல்லா சைடும் படுற மாதிரி ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ரோஸ்ட் ஆகிருச்சு, எடுத்துடலாம். இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. அடுத்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் அது கூட 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 3 கிராம்பு, 1 பட்டை, கல்பாசி சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். அதை பொடியாக கட் பண்ணி சேர்த்துடலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இது கூட மீடியம் சைஸில் தக்காளி 2 பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இது கூட 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து மசாலாவை குறைவான தீயில வச்சு 1 நிமிஷத்துக்கிட்ட வதக்கி விட்டுக்கலாம். இதில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். அடுத்து கோகோனட் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 கப் அளவு தேங்காய் துண்டு எடுத்திருக்கேன். 10 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா, 6 கிராம்பு, 1 பச்சை மிளகா, 1 பட்டை, இதெல்லாத்தையுமே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 3 நிமிஷம் ஆகிருச்சு பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை சேர்த்துடலாம். தண்ணி 2 கப் அளவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கலந்து விட்டுட்டு உப்பு அளவு செக் பண்ணிக்கலாம். உப்பு தேவைப்பட்டால் மறுபடியும் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சிடலாம். 7 நிமிஷம் ஆகிருச்சு. தேங்காவோட பச்சை வாசனையெல்லாம் போயிருச்சு. குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். தேங்காய் சேர்த்ததும் குழம்பு கொஞ்சம் திக்காகிரும். இப்போ இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச முட்டையை சேர்த்துடலாம். முட்டையை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். அதுக்கு மேலே வைக்க வேண்டாம், ஏன்னா முட்டை ஹார்ட் ஆயிரும். இப்போ 2 நிமிஷம் ஆகிருச்சு. இப்போ இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, சுவையான முட்டை குருமா ரெடி ஆயிருச்சு. இது ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.